ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ன் ஸ்டிச். நம்ம சேனலில் வர வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சு போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், நீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் நிறைய நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கக்கூடிய இது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் நான் வச்சுருக்கேன் ஸ்டிச்சு போடுறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதுக்காக சென்டர் டாட்லேருந்து ஸ்டிச்சை நான் எடுக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டாப்பில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். அந்த ஸ்டிச்சை பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடாமல் அடுத்த சைடில் இருக்கக்கூடிய டாட்டில் அப்படியே ஒரு பெரிய லாங் ஸ்டிச் மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் அப்படியே இழுத்துட்டு அந்த இடத்துல லாக் போடுறோம். இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டாட்டில் போயிட்டு ஸ்டிச் எடுத்து அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் போட்டுட்டு சென்டரில் லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்டிச். இதே தான் எல்லாத்துக்கும் மித்த 2 இருக்கக்கூடிய டாட்ஸ் வச்ச ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பேசிக் சின்னது. ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டிச் நம்ம எடுத்துக்கலாம். டாட்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டாட்ஸ் நான் வச்சுருக்கேன். லென்த்தும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய டாட்ஸ்லேருந்து ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு டாப்பில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே டாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் ஃபர்ஸ்ட் டாட்டில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் இழுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் போயிட்டு எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் இழுத்துட்டு அங்கேயும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ அகெயின் ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச்சை கொண்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் இழுத்துட்டு அகெயின் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அண்ட் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் இழுத்து லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதே மாதிரி மாறி மாறி ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்டிச்சை எடுத்து சென்டரில் எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறக்கு நம்மளுக்கு புல் இருக்கும்ல, புல் ஷேப்பில் உங்களுக்கு லாஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பெரிய ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பெரிய ஃபோன் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக சென்டரில் இருக்கக்கூடிய டாட்டில் ஸ்டிச் எடுக்கிறோம். டாப்பில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே சென்டர் கீழே இழுத்துட்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடாமல் அப்படியே நம்ம அடுத்த டாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே இழுத்தோம்னா இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் நம்ம இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் நம்ம போட்டுட்டு அகெயின் ஆப்போசிட் சைடில் போயிட்டு மறுபடியும் ஸ்டிச் எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் இழுக்கிறோம். ஸோ இதே மாதிரி மாறி மாறி ஆப்போசிட் சைட்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்து நம்ம சென்டரில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணி எண்ட் நாட் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கீழே 3rd டாட்டுக்கு நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு சென்டரில் லாக் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. டக்குன்னு போட்டுடலாம். பிகினர்ஸ் எல்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் கண்டிப்பாக தெரியும்.
ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதில். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டைப் ஒரு ஃப்ளவரோட பெட்டல் டைப்பில் உங்களுக்கு வந்து சென்டரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. அது பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த புல்லுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் வந்திருக்க மாதிரி உங்களுக்கு டிசைன் உங்களுக்கு இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு சின்னது, மீடியம் அண்ட் பெருசு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டாட்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி டாட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஃபோன் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டாட்ஸ் வச்சுட்டு. பண்ணி பாருங்கள், நான் சின்ன ஸ்டிச்சு போட்டு காட்டுறேன், சின்ன ஃபுல் வந்து போட்டு காட்டுறேன் இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து சென்டரில் ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு டாப்பில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டாட்ஸில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல கீழே ஒரு லாக் போடுறோம். அப்புறம் மறுபடியும் ஆப்போசிட்டில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு அகெயின் அந்த இடத்துல மறுபடியும் லாக் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு ஸ்டிச்சு தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு டிசைனாக நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஸ்டிச்சு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டாப்லேருந்து ஸ்டிச்சு நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்து சென்டரில் எந்த லாக்கும் நம்ம போடாமல் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டாட்ஸில் இருந்துட்டு நம்ம ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் எடுத்துகிட்டு சென்டரில் லாக் போடுறோம். அண்ட் அகெயின் மறுபடியும் ஆப்போசிட் சைட்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் எடுத்து லாக் போடுறோம். ஸோ இதே மாதிரி மாறி மாறி எடுத்து நம்ம ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டாக எண்டில் வந்து நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும் சென்டரில். ஸோ வாய்ஸில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. ஸோ கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கனால ஸோ இந்த மாதிரி பிரேக்கேஜ் வந்து ஆகுது. ஸோ இருமலும் எனக்கு வந்து கண்டினியூவாக இருக்கனால ஸோ இந்த மாதிரி இருக்குது, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய ஸ்டிச் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக த்ரீ டாட்ஸ் வச்சு சைடில் நான் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே அப்படியே சென்டரில் கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் மாறி மாறி ஆப்போசிட்டில் இருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்து சென்டரில் நம்ம லாக் போட்டு கடைசியில் எண்ட் நாட் நம்ம போடணும். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸுக்கு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டரில் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு லீஃபில் உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.